அல்லேலூயா. கார்வோம். இந்த இரண்டாம் நாள் கூட்டத்திற்கும் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் சில நேரங்களிலே நம்ம ஜெபிக்காமலே ஜெபம் பண்ணாமலே நினைத்தாலே போதும், ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு உண்டாயிருந்தால் நலமாயிருக்குமே அப்படின்னு நினைத்தால் போதும், தேவன் நினைக்கிறதை நமக்கு தருகிறார். உண்மைதானா? பெற்றிருக்கீங்களா? அதனால்தான் நிருபக்காரன் சொல்லுகிறான், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறது. So don't need a prayer. ஜெபம் வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், நினைச்சா போதும், சில நேரத்தில் கர்த்தர் தந்துருவார். எலியாவை போன்ற பக்தர்கள் பெரிய ஜெபம்லாம் பண்ணல. என்ன ஜெபித்தான் எலியா? என்னை கேட்டருளும். இது பெரிய ஜெபமா சின்ன ஜெபமா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒரே வார்த்தை, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், அவ்வளவுதான். வானத்திலிருந்து அக்கினி வந்தது, எல்லாவற்றையும் பலிபீடத்திலிருந்து எல்லாவற்றையும் அது நக்கி போட்டது. அப்படியானால் சில நேரங்களிலே ஒரு சின்ன ஜெபம் பண்ணா போதும், உடனே கர்த்தர் கேட்டுறார். ஆமாதானா? நான் சொல்றது சரிதானா? சில நேரம் ஜெபிக்காம நினைச்சாலே சில காரியங்களை கர்த்தர் என்ன செய்றார்? தருகிறார். சில நேரம் ஒரு சின்ன ஜெபம், ஒரு சின்ன ஜெபம், ஒரு சின்ன ஜெபம் பண்ணாலே ஆண்டவர் உதவி செய்றார். ஒரு நாள் ஊழியத்துக்கு போனோம், கொஞ்சம் லேட் ஆயிட்டு, ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் வேணும். ட்ரெயின் வரக்கூடிய நேரத்தையும் தாண்டி நான் நிற்கிறேன். 7:45 ட்ரெயின் வரும், 7:50 வீட்டுல இருக்கிறேன். எங்க வீட்டுல இருந்து 5 நிமிஷம் ஆகும் ஸ்டேஷன் போறதுக்கு. ஒரே ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே இந்த ட்ரெயின் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வரட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு போனோம், ஒரு 10 நிமிஷம் லேட்டா வரட்டும். கொஞ்சம் பதட்டத்தோட பெட்டியை தூக்கிட்டு ஓடுறேன், கொஞ்ச தூரம் ஓடுறேன், கொஞ்ச தூரம் நடக்கிறேன். போற வழியிலே ஒரு ஆள் சொல்றாரு, ஐயா பயப்படாதீங்க, 10 நிமிஷம் ட்ரெயின் லேட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சோ என்னுடைய தப்பு தான், ஆனாலும் ஒரு சின்ன ஜெபம், ஒரு சின்ன ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இறக்க செய்தா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பதட்டம் சில நேரத்துல நடக்குமா நடக்காதா? சில நேரத்துல ரொம்ப நேரம் ஆண்டவர்ட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டு அப்படிதான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். இதுவும் உண்மைதானா? இது உண்மைதானா? சில நேரங்கள் என்ன செய்யணும்? வருந்தி கேட்கணும், கெஞ்சி கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, போராடி கேட்கணும். வருந்தி அவர்கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி, பெக் பண்ணி, ஆண்டவரே எனக்கு நீங்க தந்தாதான். அப்படி போராடி கெஞ்சி வருந்தி கேட்டால்தான் சில காரியங்களை தேவன் நமக்கு தருகிறார். இன்னும் ஒரு ஹையர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உபவாசம் பண்ணி, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் என்ன செய்யாதான், அப்ப பாஸ்டிங்லாம் இருந்து கண்ணீரோட கேட்டாதான் சில காரியம் தருகிறார். எப்படியோ நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சத்தமா சொல்லுங்களேன். ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காணச் செய்யும். பாடத்துல நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே வருந்தி கேட்ட சிலரை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். எனக்கு ஒரு எண்ணம், துரிதமாய் பெற்ற ஆசீர்வாதம் சீக்கிரம் சொல்லுங்க தங்காது. அதனால கொஞ்சம் போராடி கஷ்டப்பட்டு ஜெபித்து வாங்கணும்னா
அந்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை சீக்கிரத்தில் என்ன செய்ய மாட்டோம், இழந்து போகவே மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இன்றைக்கு ராத்திரி தேவனிடத்தில் வருந்தி கேட்ட சிலரை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஒரு 3 குறிப்புகளை நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு ஆதார வசனமாக லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 40 41வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். Luke Gospel chapter 8 verse 40 and 41. திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியால் 42 கூட தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். இப்பொழுது 49வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22 23 கூட வாசிக்கலாம். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு 35வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் ஏன் இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டும்? இங்கே யவீரு என்கிற ஒரு மனுஷன் இயேசுவை வருந்தி கேட்கிறார். இதற்கு ஆங்கில வேதாகமம் சொல்கிறது, he compelled to Jesus, he pressed to Jesus, he urged to Jesus. இயேசுவை வருந்தி கெஞ்சி கேட்கிறான், போதகரே, என் 12 வயதுள்ள ஒரு மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் என் வீட்டிற்கு வந்து அவள் மேல் உம்முடைய கையை வைத்து அவளை சுகமாக்க வேண்டும். கெஞ்சி கேட்கிறான், வேண்டிக் கொண்டே இருக்கிறான். திடீரென்று அவனுடைய வீட்டிலிருந்து வேலைக்காரன் ஒருவன் வருகிறான். உம்முடைய மகள் மரித்து போனால் ஏன் நீர் போதகரை வருத்தப்படுத்த வேண்டும்? Why you urged the master? Your daughter is died. Why you urged the master? ஏன் போதகரை நீ வருத்தப்படுத்த வேண்டும்? Why you pressed the master? ஏன் நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டும்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவன் வருந்தி கேட்டான், கெஞ்சி கேட்டான். இயேசு யவீரின் வீட்டுக்கு போனார். மரித்து போன குமாரத்தியை அவர் உயிரோடு எழும்ப பண்ணினார். இந்த ராத்திரியும் கூட இந்த 2வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்திலே இந்த யவீரை போல நீங்களும் நானும் இயேசுவை வருந்தி அழைத்தால், வருந்தி கூப்பிட்டால், வருந்தி கேட்போமானால், இயேசு யவீருக்கு அற்புதம் செய்தது போல உங்களுக்கும் எனக்கும் அவர் அற்புதம் செய்ய போகிறார். அவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த ராத்திரி உனக்கும் எனக்கும் ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர் கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு 3 நபர்களை குறித்து இந்த ராத்திரி வருந்தி கேட்டார்கள். அவங்க என்ன விஷயத்துக்காக வருந்தி கேட்டாங்க என்பதை நான் இந்த ராத்திரி உங்களோடு பேச நான் ஆசிக்கிறேன். முதலாவது லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே ஒரு கூட்டத்தார் இயேசுவை வருந்தி கேட்டார்கள். வாசிக்க கேட்கலாம். அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். They constructed, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
they constrained Jesus stay with us. அவர்கள் இயேசுவை பார்த்து எங்களோடு தங்கியிரும், பொழுது போயிற்று, சாயங்காலம் ஆயிற்று என்று வருந்தி கேட்டார்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எம்மாவூருக்கு போன சீஷர்கள் இயேசு ஒரு வழிப்போக்கனை போல அவர்களோடு நடந்து போனார். தேசத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இயேசுவுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயேசுவை ஒரு வழிப்போக்கன் என்று எண்ணி, பொழுது போயிட்டே, சாயங்காலம் ஆயிற்றே, எங்களோடு தங்கியிரும், எங்களோடு தங்கியிரும் என்று அவர்கள் வருந்தி கேட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இயேசுவை நம்மோடு தங்கி இருக்கும்படிக்கு வருந்தி கேட்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு இயேசு உங்களோடு இருக்கணும், உங்களோடு என்னோடு இருக்கணும்னு சொல்லி கர்த்தரை வருந்தி கூப்பிட விரும்புறவங்களாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இயேசுவை இயேசு என்று தெரியாமலேயே அவங்க என்ன செய்தாங்க? எங்களோட தங்கியிரும் ஆண்டவரே, எங்களோட தங்கியிரும், ப்ளீஸ் ஸ்டே வித் us, எங்களோடு தயவாய் தங்கியிரும் என்று அவள் வருந்தி கேட்டார்கள். இயேசு தங்கினாரா? அடுத்த வசனம். அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, அடுத்த பகுதி, வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவங்களோட தங்கும்படி உள்ள போனார். வந்தவருக்கு கொஞ்சம் சாப்பாடு தரும்போது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் யார் சொல்லுங்க? இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, இயேசு என்று தெரியாமலேயே எங்களோட தங்கிரும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படியானால் இயேசுவை தெரிந்த பின்பு அவர் நம்ம கூட இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம். இயேசு நம்ம கூட இருக்கணுங்க, அவர் நம்மோடு தங்கி இருக்கணும். சந்தோஷமே வரலையே. அவர் என்ன செய்ய? நம்மோடு கூட, நம்ம விட்டு அவர் பிரியவே கூடாது. எத்தனை பேர் உண்மையா இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் இயேசுவை தன்னோடு தங்கி இருக்கும்படி, தன்னோடு கூட வைத்துக் கொள்ளும்படி நான் ஆசிக்கிறேன். இனிமேல் இயேசுவை என்னை விட்டு பிரிந்து போக நான் விடமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த இயேசு தங்கி இருக்கணும் ஐயா. நான் நினைக்கிறேன் இந்த எம்மாவூர் சீஷர்களை பார்த்தா நான் உங்களுக்கு கை கொடுத்து அவர்களை ஹக் பண்ணி நீங்க நல்ல காரியத்தை கேட்டீங்க, அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவேன். வேற எதையுமே கேட்கல, எங்களோடு தங்கிரும், எங்களோடு தங்கிரும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு உன்னோடு என்னோடு தங்கி இருக்கட்டும், உங்களோடு என்னோடு அவர் தங்கி இருக்கட்டும். இயேசு கூட இருந்தாலே போதும், நம்ம எல்லா காரியங்களிலும் ஜெயம் பெறலாம், மேன்மை பெறலாம், சித்தி பெறலாம். கூட இருக்கிற இயேசு நம்மை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு அவர்களோடு தங்கும்படி போனார், அவர்களோடு கூட தங்கி இருந்தார். நமக்கு இந்த ராத்திரி ஒரு பெரிய ஆசை, இயேசு நம்மோடு தங்கணும், நாம இயேசுவோடு தங்கி இருக்கணும். நாம் இயேசுவோடு தங்கணும், நம்முடைய இயேசு நம்மோடு தங்கணும். இதே யோவான் சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 2 சீஷர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க பேர் என்னன்னு சொல்லி எழுதப்படலை, அவர்கள் யோவானின் சீஷர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகன் இயேசு ஒரு நாள் நடந்து போகிறதை பார்த்து 34ஆம் வசனத்திலே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 29ஆம் வசனத்தில் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி அப்படின்னு சொன்னார். இந்த இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ண உடனே இந்த யோவானின் சீஷர்கள் 37ஆம் வசனத்திலே அவன் அப்படி சொன்னதை 2 சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின்
பின் சென்றார்கள். அவங்க இயேசுக்கு பின்னாடி போனாங்களாம். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, இயேசுவின் பின்னாடி போனாங்க. அவர்களை திரும்பி பார்த்து இவர்கள் இயேசுக்கு பின்னாடி வருகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். என்ன தேடுகிறீர்கள், என்ன தேடுகிறீர்கள்? உடனே அவர்கள் கேட்ட கேள்வி என்ன? நீர் ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? உடனே இயேசு சொன்னார், வந்து பார். என்ன செய்? வந்து பார் அப்படின்னு சொன்னார். அவங்க போய் அன்னைக்கு இயேசுவோட தங்கி இருந்தாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 39ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அன்னைக்கு அவங்க கிட்ட என்ன செய்தார்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 2 பேர் ஒரு பிரசங்கத்தை கேட்டாங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசைன்னா, அந்த இயேசு தங்கியிருக்கிற இடத்தை போய் பார்க்கணும், அந்த இயேசு குடியிருக்கிற இடத்தை போய் பார்க்கணும், அந்த இயேசு தங்கியிருக்கிற இடத்துல போய் பார்க்கணும். இயேசுக்கு பின்னாடியே வந்தாங்க. அவர் எந்த வீட்டில் போய் தங்கியிருக்கிறார், அவருடைய வீடு எங்க இருக்குன்னு. அவங்க இயேசுவோட தங்கியிருந்தாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? பாக்கியமா இல்லையா? எத்தனை பேருக்கு இயேசுவோட கூட தங்கி இருக்கணும்? ஒரு பழைய பாட்டு உண்டு, இயேசுவோடு சென்னிருப்பதெത്ര மோதமே, இயேசுவினாய் ஜீவிக்குன்னதெത്ര பாக்கியமே. பாடலாமா? இயேசுவோடு இருப்பதென்ன மோதமே, இயேசுவிற்காய் ஜீவிப்பதொரெത്ര மோதமே, ஆசை என்றும் எந்தனகம் பெருகின்றதே, ஆசை என்றும் எந்தனகம் பெருகின்றதே, ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சை தேடுதே, ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சை தேடுதே. நீங்க பாடுறத பார்த்தா இயேசுநாதர் கூடவா போய் நாங்கள் ஜீவிக்கிறது அது மாதிரி இருக்கு. உண்மையாகவே அந்த யோவானின் சீஷர்களை போல இயேசுவோட கூட இருக்கணும் அந்த ஆசை, அபிலாஷை உள்ளவர்கள் அந்த வாஞ்சையோடு கூட பாடலாமா? நீங்க பாடும்போதே இயேசு நம்மோடு கூட தங்கி இருக்கணும். பாடலாமா? நான் மலையாளத்தில் தொடங்கிட்டேன், நீங்க தமிழ்ல பாடுறீங்க, பிரச்சனை இல்லை, தமிழ்லே பாடுவோம். பாடலாமா? இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதொரென்ன ஆனந்தம், கரங்களை தட்டி இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதொரென்ன ஆனந்தம், ஆசை என்றும் எந்தனகம் பெருகின்றதே, ஆசை என்றும் எந்தனகம் பெருகின்றதே, ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சை தேடுதே, ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சை தேடுதே. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ற பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதொரென்ற ஆனந்தம், இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ற பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதொரென்ற ஆனந்தம். ஹல்லேலூயா. சாது இயேசுதாசன் ஐயா இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பார். காஞ்சிரோடு சாது இயேசுதாசன் ஐயா எந்த கன்வென்ஷன்ல போனாலும் சரி அவர் பாடுற பாட்டு இதுவாக தான் இருக்கும். நமக்குள்ள ஒரு ஆசை பெருகட்டும், என் இயேசு என்னோட தங்கி இருக்கணும், நான் என் இயேசுவோட தங்கி இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவிலே தேவன் தங்கி இல்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவிலே தேவன் தங்கி இல்லை. அவங்க வருந்தி புலம்பி தேவனை நோக்கி முறையிடுகிறதை நாம் வாசிக்கலாம். நம்பிக்கையே, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசியை போலவும், நீர் தேசத்தில் பரதேசியை போலவும், ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனை ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனை போலவும் இருப்பானேன். நீர் விடாய்த்து போன புருஷனை நீர் விடாய்த்து போன புருஷனை போலவும், ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை ரட்சிக்க போலவும், மாட்டாத பராக்கிரமசாலியை போலவும் இருப்பானேன். கர்த்தாவே, நீர் எங்கள்
நடுவில் நீர் இருக்கிறவராமே. எங்கள் நடுவில் இருக்கிறவராமே. உம்முடைய நாமம் எங்களுக்கு உம்முடைய தரிக்கப்பட்டு நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டும் இருக்கிறது. எங்களை விட்டு போகாது. எங்களை விட்டு போகாதிரும். இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் புலம்புறாங்க. ஆண்டவர் எங்களை விட்டு போய்விட்டார். எங்கள் தேசத்துக்குள்ளே வருகிறார், ஆனால் எங்களுக்கு ரட்சிக்க மாட்டேங்கிறார். அவர் எங்களுடைய நம்பிக்கை. ஆபத்து காலத்திலே என்னுடைய இரட்சகர் அவர். ஆனால் தேசத்திலேயோ அவர் பரதேசியை போல நடந்து போகிறார். ராத்தங்க வருகிற ஒரு வழிபோக்கனை போல வந்தும் போயும் போயிடுறாரு. எங்களோடு அவர் தங்கி இருக்க மாட்டேங்கிறாரு. அவர்கள் கெஞ்சுகிறார்கள், ஆண்டவரே எங்களோட தங்கிரும், எங்களோட தங்கிரும், எங்கள் தேசத்தை விட்டு போய்விட வேண்டாம், எங்களை ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போல நீ இருக்க வேண்டாம். எங்களுக்கு பாடுகள் சோதனைகள் பெருகுகிறது, நீர் இருப்பீரானால் இவள் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிப்போமே. இயேசு உன்னோடு கூட இருக்கிறாரா? இயேசு உங்களோடு என்னோடு இருக்கிறாரா? இல்லாவிட்டால் இந்த இயேசுவை இன்றைக்கு வருந்தி கூப்பிடுவோம். வாரும் இயேசுவே, எங்களோட தங்கீரும், என் குடும்பத்தில் தங்கீரும், என் ஊழியத்தில் என்னோடு கூட இரும். கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து இல்லாத ரெண்டு ஜீவியம் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற ஜீவியம், இயேசுவோடு கூட சேர்த்து ஜீவிக்கிற ஜீவியம், இயேசு இல்லாமல் இருக்கிற ஜீவியம். நீங்களும் நானும் இயேசு இல்லாமல் ஜீவிக்க கூடாதையா? இயேசுவை நமக்கு முன்பாக வைத்து ஜீவிக்கணும். இயேசுவை நம்மோட கூட வைத்து ஜீவிக்கணும். இயேசுவே என்னோட கூட இரும். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தார். மோசேயோடு கூட கர்த்தர் இருந்தார். எசேக்கியாவோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் உன்னோடு என்னோடு தங்கி இருக்க ஆசையா இருக்கிறார். இயேசு உன்னோடு என்னோடு இருக்கிறாரோ? இன்னைக்கு தேடுவோம். என் கூட இருங்க ஆண்டவரே, என் கூட இருங்க ஆண்டவரே. நான் சின்ன பையனா சண்டே கிளாஸ் போகும்போது ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. என்னோடீரும் என்னோடீரும் இன்ப இயேசு என்னோடேயிரும், என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடேயிரு. இது நான் சின்ன வயசுலே பாட ஆரம்பித்தேன். என் கூட இருங்க ஆண்டவரே, எனக்கு வல்லமை இல்லை, எனக்கு பலன் இல்லை, என்னோடு இரும் ஆண்டவரே. இயேசு நம்மோடு கூட இருந்தா போதையா, நாம் இயேசுவோடு கூட இருந்தா போதும். இன்னைக்கு நீங்களும் நானும் எம்மா ஒரு சீஷர்களை போல, யூத ஜனங்களை போல என் கூட இருங்க ஆண்டவரே. ஆதியாகம புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆபிரகாம் 3 பேர் தன் கூடாரத்துக்கு வந்தார்கள். 3 புருஷர்கள் தன்னுடைய கூடாரத்துக்கு வந்தார்கள். அவங்கள பார்த்து கெஞ்சி கேட்டான். வாசிக்கலாமா? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உம்முடைய அடியேனை விட்டு கடந்து போகாதிரும். அவன் கெஞ்சி கேட்கிறான், என்னை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே, என்னை விட்டு போகாதிரும் ஆண்டவரே. 3 புருஷர்கள் ஆபிரகாமின் வீட்டுக்கு வந்தார்கள். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 3 பேரும் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும். அப்படியானால் பரலோகமே ஆபிரகாம் வீட்டுக்கு வந்துருச்சு. இவன் பரலோகத்தை தேடி போகல, பரலோகம் ஆபிரகாமின் வீட்டை தேடி வந்தது. ஏன் தெரியுமா? நீங்க 17ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சு பாருங்க. அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது. ஆடு மாடு, வேலைக்காரர், வேலைக்காரி,
எல்லாரும் இருந்தாங்க. 18ஆம் அதிகாரத்திலே ஏன் சொர்க்கம் பரலோக ராஜ்யம் ஆபிரகாமை தேடி வந்தது என்று சொன்னால், அவனுக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க. எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது, பிள்ளை பேர் இல்லை. பரலோகம் இறங்கி வந்து அவனுக்கு வாக்கு பண்ணினது, ஒரு உற்பவ கால திட்டத்திலே சாரால் ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பார். அந்த பரலோகத்தை தான் சொல்றான், என்னை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தால் என்னை விட்டு போயிடாதீங்க. நம்ம காலையிலே தியானித்தோம், ரூபன் சொன்னா கண்கள்ல கிருபை கிடைத்தா என்ன யோர்தானை கடக்க பண்ணாதீங்க. லோத்து சொன்னா நம்முடைய கண்கள்ல கிருபை கிடைத்தால் என்ன இந்த மலை தேசத்துக்கு போக சொல்ல, பக்கத்து ஊருக்கு போக சொல்லுங்க. ஆனா இவனோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரூபனை போல அல்ல, லோத்தை போல அல்ல. உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தால் என் கூடவே இருங்க. அப்படியானால் அவன் வீடே பரலோகமாயிட்டு இருக்குமே, அவன் வீடு பரலோகமாய் மாறி இருக்குமே, அவன் வீட்டில் குறைவுகள் இல்லாமல் சந்தோஷம் நிறைவாய் இருந்திருக்குமே. தேவ பிள்ளையே, உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் குறைவுகள் மாற வேண்டுமா? இந்த இயேசுவை வருந்தி கூப்பிடு, இந்த இயேசுவை கண்ணீரோடு கூப்பிடு. ஆண்டவரே, என் வீட்டை விட்டு போயிடாதீங்க, என்னோட கூட வாருங்க ஆண்டவரே, என்னோட தங்கிரும் ஆண்டவரே. இயேசுவை வருந்தி கூப்பிடுவோம், கெஞ்சி கூப்பிடுவோம். எத்தனை பேர் கூப்பிடலான்னு ஆசையா இருக்கிறீங்க? ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கேட்கலாம். ஆண்டவரே, என்னோட தங்கிரும். சிறியோர் பெரியோர் எல்லாரும் என்னை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே, என்னை விட்டு போயிடாதீங்க, எங்களை விட்டு கடந்து போயிடாதீங்க. கூப்பிடுங்க, வாயை திறந்து கேளுங்க. என்னோட தங்கிரும் ஆண்டவரே, என்னோட தங்கிரும் ஆண்டவரே. நீங்க தங்கி இருந்தா எங்கட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நீர் எங்களோட தங்கி இருந்தா எங்களுக்கு நன்மை உண்டாகும். நீர் எங்களோட தங்கி இருந்தால் எங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். நீர் எங்களோட தங்கி இருந்தால் நாங்க தோற்று போக மாட்டோம் ஆண்டவரே. ஒரு ஜெய ஜீவியம் செய்யும்படிக்கு எங்களோட தங்கிரும். ஜீசஸ் வருந்தி கேட்டார். ஆனா வேதத்தில் 2 பேர் நீர் இயேசுவே நீர் போயிரும் சொன்னாங்க. இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க? நீங்க போயிடுங்க ஆண்டவரே. அந்த 2 பேர் யார் தெரியுமா? ஒருத்தனை சொல்லிட்டீங்க, லேகியோன், பிசாசு பிடித்த மனுஷன். இன்னொரு ஆளு பேதுரு. வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். மீன் பிடிச்சு வெறுமையா இருக்கிறான். இயேசு சொன்னார், கொஞ்சம் ஆழத்துல வலைய போடு. வலை நிறைய மீன் பிடிச்சவன் நான் மட்டும் பேதுருவா இருந்தா சொல்லியிருப்பேன், டெய்லி என் கூட மீன் பிடிக்கிறதுக்கு வந்துடும் ஆண்டவரே. டெய்லி நான் தொழிலுக்கு போகும்போதெல்லாம் என்ன செய்யும்? என் கூட வந்துருங்க. ஏன்னா நீர் கூட இருந்தாலே, படகுல இருந்தாலே என் வழக்கிளியத்தக்கதான பிடிக்கிற ஆண்டவரே. ஆனா இந்த பாவி மனுஷன் சொல்லிட்டான், பாதத்துல விழுந்து சொல்றான். மீண்டும் வாசிங்கம்மா. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, கால்ல விழுந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நீர் போயிரு ஆண்டவரே, ப்ளீஸ் கோ அவுட், ப்ளீஸ் கோ அவுட் ஃப்ரம் மீ. என்னை விட்டு தூரம் போயிருங்க ஆண்டவரே, என்னை விட்டு போயிருங்க ஆண்டவரே. இயேசு இல்லாத படகு வெறுமையான படகு. இயேசு இல்லாத படகு தோல்வியை கண்ட படகு. இயேசு இல்லாத படகு வறட்சியை கண்ட படகு. ஆனால் இயேசு இந்த படவில் வந்தபோதோ நிறைய மீன்களை பிடித்தார். அற்புதத்தை கண்டான், ஆசீர்வாதத்தை கண்டான். ஆனா இவன் நீர் வேணாம் ஆண்டவரேன்னு சொல்றான். எவ்வளவு துக்கமா இருக்குல்ல. இன்னொரு மனுஷன், மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். மார்க் 5:17. விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். எங்கள் ஊரை விட்டே போயிருங்க ஆண்டவரே.
கணேசரே தூரார், எங்க ஊரை விட்டே போயிருங்க, இந்த அந்த தெய்வம் வேண்டாம். இன்னைக்கு அநேகர் நம்ம ஊர்ல அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான், வெளிநாட்டு கடவுள் எங்களுக்கு வேண்டாம்யா. இவர் வெளிநாட்டு கடவுள் இல்லையா, ஆசியா கண்டத்தில் பிறந்த மேசியா. ஆசியாவிலே பிறந்த மேசியா உனக்கு கொடுக்கப்பட்டார். ஓசியா இலவசமாய் கொடுக்கப்பட்டார். ஆசியா கண்டத்தில் பிறந்த மேசியா ஐயா உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாய் வந்தவர். உனக்கு விலையும் இல்லாமல் கிரையும் இல்லாமல் உன் பாவத்தை மன்னிக்கிறவர், உனக்கு புது வாழ்வு கொடுக்கிறவர், உன் வறட்சியை செழிப்பாய் மாற்றுகிறவர். இந்த இயேசுவை வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம், அவரை வருந்தி அழைப்போம். எங்களோடு தங்கியிரும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் தங்கியிரும் ஆண்டவரே, என் வாழ்க்கை படங்களே தங்கியிரும் ஆண்டவரே, எங்கள் எல்லைகளிலே நீர் வாசம் பண்ணும் ஆண்டவரே என்று அவரை வருந்தி கூப்பிடுவோம். அவர் வந்தால் போதும். அல்லேலூயா. அவர் வந்தாலே போதும். நம்பர் 2, இரண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தூதர்கள் ஒரு நாள் ஒரு மனுஷனை சந்திக்க வந்தார்கள். யார் தெரியுமோ? சொல்லுங்க. லோத். 19ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி, அடியேனின் வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி, உங்கள் கால்களை கழுவி, உங்களுடைய கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். காலையில் எழும்பி போலாயா? அதற்கு அவர்கள், அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். நாங்க வீதியிலேயே தங்கிடுறோம், உங்க வீட்டுக்கு வர மாட்டோம். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். 2 புருஷர்கள். புருஷரா தூதர்கள்? முதல் வசனம். அந்த 2 தூதரும் தூதர்கள். 2 தூதர்கள் இப்பொழுது சோதேம் குமாராவுக்கு வந்திருக்கிறார்கள். நான் காலையிலே சொன்னேன், சோதேம் குமாராவின் மக்கள் எப்படிப்பட்டவர்களாம்? மகா பாவிகள், கேடுள்ள ஜனம். அவருடைய கூக்குரல் வானவரியந்தம் எட்டினதாம். அக்கிரமம் செய்கைக்காரர், காம விகார நடக்கையுள்ள மனுஷர்கள். இதெல்லாம் சோதேமின் பாவம். இந்த தேசத்துல வந்தவர்கள் சொல்றாங்க, நாங்கள் வீதியிலே தங்குவோம், லோத்தே உன் வீட்டில் நான் தங்க மாட்டேன். இந்த தூதர்கள் 2 தூதர்கள் யார் அப்படின்னா, ஒருவன் பேர் கிருபை, இன்னொரு பேர் சத்தியம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானால் இந்த லோத்து இந்த கிருபையையும் இந்த சத்தியத்தையும் என்ன செய்கிறான்? எங்க வீட்டில் தங்குங்கய்யா, என் வீட்டில் தங்குங்கய்யா. எத்தனை பேருக்கு கிருபையும் சத்தியமும் வேணும்? கொஞ்சம் சத்தமா கூப்பிட்டு அல்லேலூயா சொல்லலாமே. இந்த கிருபையும் சத்தியமும் இணைந்தே வருமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 85ஆம் சங்கீதம், 85ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லும்போது 10ஆம் வசனத்திலே வாசிக்கலாமா? கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யுமா? சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். அதுக்கு அப்பதான் கர்த்தர் நன்மையானது என்ன செய்வாராம்? தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை தரும். அப்படியானால் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். இந்த கிருபை சத்தியம் சேர்ந்தே வருகிறது. இந்த கிருபையும் சத்தியத்தையும் வருந்தி கேட்கிறான், என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டில் தங்கிருங்க, என் வீட்டில் தங்கிருங்க. கிருபை என்ன செய்யும்னா நம்மை பாதுகாக்கும். சத்தியம் என்ன செய்யும்னா நம்மை விடுதலையாக்கும். கிருபை என்ன செய்யுமா? பாதுகாக்கும். சத்தியம் என்ன செய்யுமா? விடுதலையாக்கும். அதனாலதான் விடுதலையாக்கப்பட்ட பின்பு நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. உன்னை அடிமைப்படுத்தி இருக்கிற எல்லா வல்லமிருந்து விடுவித்து
அடிமைத்தனம் உன்னை தொடாமல் பாதுகாக்க உனக்கு கர்த்தர் கிருபை வேலியாய் தருகிறார். இந்த ரெண்டும் சேர்ந்தே வருகிறதா? ஐயா, ஏன் இந்த கிருபையும் சத்தியமும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வருந்தி கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதர் பவனி போனோம். இயேசு சொன்னார், 2 சீஷர்களை கூப்பிட்டு, நீங்கள் அதோ இருக்கிற அந்த கிராமத்துக்கு போங்கள், இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட ஒரு கழுதையை காண்பீர்கள். எங்கே கட்டப்பட்டிருக்கான்? அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 2 பேர் கிருபை. கட்டப்பட்டவனை விடுவிக்க சத்தியம், விடுவிக்கப்பட்டவனை இயேசுவண்டையிலே கொண்டு வருவதற்கு கிருபை. அல்லேலூயா. நம்மை அழைத்தது கிருபைனாலே. அதனால்தான் கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிருபைனாலே என்னை அழைத்த தேவன். அப்ப நம்மை அழைத்தது யார்? நம்ம இயேசுவண்டையில கொண்டு வந்தது யார்? கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நம்மை விடுவிக்கிறது யார்? சத்தியம். அப்படியானால் சத்தியமும் கிருபையும் என்னை சந்தித்தால் என் தேசத்தில் நன்மை உண்டாகும். சத்தியமும் கிருபையும் என்னை சந்தித்தால் என் கட்டுகள் அவிழ்க்கப்படும். நான் இயேசுவை சுமக்கிற கழுதையாய் நான் மாறிவிடுவேன். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். இந்த சத்தியமும் கிருபையும் சந்தித்தால் என்ன நடக்கும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் என்ன செய்யுமா? நிவர்த்தியாகும். அப்ப கிருபை எத்தனை பேருக்கு வேணும்? சத்தியம் எத்தனை பேருக்கு வேணும்? ரெண்டுமே வேணும் சொல்றவங்களா கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையும் வேணும் ஆண்டவரே, சத்தியமும் வேணும் ஆண்டவரே. அப்ப அந்த கிருபையும் சத்தியமும் நம்மை விடுவிக்கும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்கு என்ன உண்டாம்? பாவ நிவர்த்தி. அப்ப கிருபை, வேதம் சொல்லுகிறது சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். கிருபை எங்கிருந்து பார்க்கும்? வானத்திலிருந்து தாழ பார்க்கும். இந்த அம்சி பட்டணத்திலே சத்தியம் முளைக்கணும். எப்படி பாஸ்டர் சத்தியம் முளைக்கும்? பூமியிலே இருந்து கிருபை, மன்னிக்கிறேன், பூமியிலே இருந்து சத்தியம், வானத்திலே இருந்து கிருபை, இது 2 சந்திக்கும் போது பாவம் நிவர்த்தி ஆகிறதா? என்ன சத்தியம் முளைக்கணும்? வேதம் சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியம் எதை காண்பிக்கிறது என்றால், பூமியிலே இருந்து சத்தியம் முளைக்கும். ஆண்டவரே, நான் பாவி, நான் பாவியான மனுஷன், நான் பாவி ஆண்டவரே என்று சத்தியம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருந்து முளைக்கும் போது, இந்த அம்சி பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இந்த சத்தியம் முளைக்கும் போது வானத்திலிருந்து கிருபை தாழ பார்க்கும். சத்தியம் முளைக்க முளைக்க வானத்திலிருந்து கிருபை இறங்கி வர இறங்கி வர, இது 2ம் சத்தியமும் கிருபை என்ன செய்யுமா? ஒன்றை ஒன்று சந்திக்கும். இது 2ம் சந்திக்கும் போது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி மனிதனுடைய பாவம் நிவர்த்தியாக்கப்படுகிறதா? யாக்கோபு சாயங்காலம் தொடங்கி போராடி போராடி ஜெபிக்கிறான். வேதத்திலே முழு இரவு ஜெபம் பண்ணின சிலர் உண்டு. அதுல ஒரு மனுஷன் இந்த யாக்கோபு. சாயங்காலம் தொடங்கி ராத்திரி எல்லாம் போராடுறான். பொழுது விடிய போகுது. The early dawn, விடியற்காலம் வருது. தூதன் சொல்றான், என்னை விடு, நான் போகட்டும். யாக்கோபு சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே சொல்லுங்க, நான் உன்னை போக விடேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்,
உன்னுடைய பேர் என்ன சொல்லு. யாக்கோபிலே சத்தியம் முளைக்கிறதா, சத்தியம் முளைக்கிறதா என்று வானம் பார்க்கிறது. அப்பதான் சொன்னான், நான் யாக்கோபு, என் பேர் என்ன. இந்த யாக்கோபுங்கிற பேர் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? எப்ப தெரியும்? எப்ப தெரியும்? அவன் தாயின் வயிற்றிலே 2 பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதாம். அப்ப அந்த தாய் ஸ்கேன் பண்ண போல, எங்க போனோம், ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு பார்க்க போல ஆண்டவரிடத்தில் விசாரிக்க போனார். ஆண்டவர் சொன்னார், உன் வயிற்றில் 2 பலத்த ஜாதி உருவாகிறது. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்போ இந்த தாயின் வயிற்றில் உருவாகிறதே கர்த்தர் பார்த்துட்டார். மூத்தவன் யாரு, இளையவன் யாரு. அப்பவே அவனுக்கு ஆண்டவர் பேர் தெரியுமா தெரியாதா? அப்படியானால் இவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவருக்கு பேர் தெரியும். ஆனாலும் மெதுவாக கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். ஏன்னா அப்பாவை ஏமாத்திட்டான், மாமனை ஏமாத்திட்டான், சகோதரனை ஏமாத்திட்டான். வாழ்க்கையே என்னன்னா ஏமாத்தி பிழைக்கிறதாவே இருக்குது. வடநாட்டு தென்னாட்டு எத்தம் போல இருக்கு. ஆமா, எல்லார்ட்டையும் போய் ஒன்னொன்னு பேசிட்டு வந்துடுற. அப்பாட்ட போனா ஒரு டிராமா நடிச்சிட்டான். நீ யாக்கோபு, நீ ஏசாதானா, கொஞ்சம் கிட்டவா, உன்னை நான் தடவி பார்க்கட்டும். இவன் பாருங்க, தடவி பார்க்குற வரைக்கும் அமைதியா இருந்துட்டான், முத்தம் செய்யற வரைக்கும் அமைதியா இருந்துட்டான். இது மருத்துவ ரீதியா இதை பிரசங்கம் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசலாம், அது நமக்கு பிரயோஜனப்படாது. கண்ணு தெரியாத தகப்பனை ஏமாத்திட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரனை ஏமாத்திட்டான், மாமனை ஏமாத்திட்டான். கடைசியில் ஊரடிச்சு அதை அடிச்சு இதை அடிச்சு கடைசியில் ஆண்டவர்கிட்ட போராடுறான். உன் பேர் என்ன? யாக்கோபு. அப்பதான் யாக்கோபு நான் எத்தன் ஏமாற்றுகிறவன் என்கிற சத்தியம் யாக்கோபின் இருதயத்திலிருந்து துளிர்த்த போது, யாக்கோபின் இருதயத்திலிருந்து புறப்பட்ட போது வானத்திலிருந்து கிருபை தாழ பார்த்தது. இது 2ம் சந்தித்த போது யாக்கோபின் பாவம் மன்னிக்கப்பட்டு இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாயாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் பேரையே மாற்றிட்டியா? அப்படியானால் இந்த கிருபையின் காலத்தில் இந்த சத்தத்தை கேட்டு, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், பாவம் நிறைந்தவன், அக்கிரமம் நிறைந்தவன், அநியாயமாய் அதிகமாய் வாங்கின மனுஷன் என்று உன் பாவத்தை இந்த ராத்திரி உன் இருதயத்திலே இருந்து பாவத்தை அறிக்கையாயிடுவாயானால் அதுதான் உன்னிலே முளைக்கிற சத்தியம். எந்த மனிதனுடைய இருதயத்திலே சத்தியம் முளைக்கிறதோ அவனை பார்த்து வானத்திலிருந்து கிருபை தாழ பார்க்கும். உன்னில் எவ்வளவாய் சத்தியம் முளைக்கிறதோ அவ்வளவாய் கிருபை உன்னை பார்த்து கீழே இறங்கிட்டே இருக்கும். இது 2ம் சந்திக்கும் போது உன் பாவம் பரிகரிக்கப்படும். ஆனபடினாலதான் இந்த லோத்து கிருபையை கூப்பிட்டான், சத்தியத்தை கூப்பிட்டான். கிருபையும் வேணும், சத்தியமும் வேணும். கிருபையையும் சத்தியத்தையும் வருந்தி அழைத்தான். தேவ பிள்ளையே, உனக்கு விடுதலை தேவையா? உன் பெயர் மாற்றப்பட வேண்டுமா? உன் ஜீவியத்தில் ஒரு மாறுதல் தேவையா? இந்த கிருபையும் சத்தியத்தையும் நீங்கள் நானும் கூப்பிடணும். இயேசுவை கூப்பிட்டான். எங்களோடு தங்கீரும், எங்களோடு தங்கீரும் என்று அவர்கள் இயேசுவை கூப்பிட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவை கூப்பிட்டார்கள் எங்களோடு தங்கீரும் என்று. ஆனால் இங்கே லோத்தோ இந்த 2 தூதர்களையும், ஒருவனுடைய பேர் கிருபை என்றேன், இன்னொருத்தனுடைய பேர் சத்தியம் என்றேன். இந்த கிருபையும் சத்தியத்தையும் தன்னுடைய வீட்டிலே தங்கி இருக்கும்படி, தங்கும்படி அவன் வருந்தி கேட்டான். இந்த கிருபையும் சத்தியமும் லோத்தின் வீட்டிலே தங்கினதினாலே வந்ததான நியாய தீர்ப்புக்கு சோதேம் குமாராவின் மேல் அக்னியும் கந்தகமும் வருஷிக்கப்பட்டது. தேசத்தை கர்த்தர் முற்றிலும் அழித்தார்.
ஆனால் அழிவில் இருந்து தப்பித்துக் கொண்டான். தேவ பிள்ளையே, தேவனுடைய கோபம் இன்னும் கொஞ்ச நாளிலே பற்றி எரிய போகிறது. இன்னும் கொஞ்ச நாளிலே தேவ கோபம் பற்றி எரிய போகிறதாம். அம்சி பட்டணமே, உன்னை கர்த்தர் இந்த ராத்திரி கூவி அழைக்கிறார். யுத்தங்களின் சத்தத்தை நீ காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறாய். யுத்தம் மூழுகிற நாட்கள் வருகிறது. இந்த உலகம் அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அக்கினிக்கு தப்புபடிக்கு இந்த ராத்திரி தானே இந்த கிருபையை நீ கூப்பிடு, இந்த சத்தியத்தை கூப்பிடு. இந்த சத்தியமும் கிருபையும் உன் கூடாரத்தை வந்து கதவை தட்டுகிறது. என் நேசர் கதவை தட்டி உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கிருபையை நீ ஏற்றுக்கொள்வாயானால், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வாயானால், வரப்போகிற தேவ கோபத்துக்கு நீ தப்பித்துக் கொள்ளலாம். எப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடக்க ஆரம்பிக்குன்னே தெரியல. பார்டர்ல ஒரு போர் மோகம், ஒரு போர் மேகம் மூடி இருக்கிறது. பாகிஸ்தானோட கூட யுத்தத்தை தொடங்கினா சைனா அவங்களுக்கு சப்போர்ட். எல்லாருடைய கையிலேயும் ஹைட்ரஜன் நியூக்ளியர் பாம்ஸ். ஹிரோஷிமா நாகசாகியை மறந்துவிட வேண்டாம். இன்னும் அங்க ஒரு புல்லு கூட முளைக்கல. இன்னும் ஒரு புல்லு கூட முளைக்கலையா? 2000 வருஷங்களுக்கு முன்பாக வேத புஸ்தகத்திலே பேதுரு அப்போஸ்தலன் அருமையா எழுதி வைத்திருக்கிறான். இந்த பூமி வெந்து உருகி போம். இந்த உலகம் அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசம் அக்கினியினால் அழிக்கப்படுவதற்கு முன்பாக, தேசமே இந்த கிருபையை நீ வருந்தி கூப்பிடு, இந்த சத்தியத்தை நீ வருந்தி கூப்பிடு. இந்த கிருபை உன்னை பாதுகாக்கும். சத்தியம் உன்னை ஆக்கினையிலிருந்து விடுதலை ஆக்கும். இந்த கிருபை நம்பி ஓடி வருவாயா? இந்த கிருபை அண்டையிலே சேர்ந்து வருவாயா? இன்றே உனக்கு ரட்சண்ய நாள். இதுவே உனக்கு அனுக்கிரக காலம். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை அறிவாயானால் அம்சி பட்டணமே உனக்கு நலமாயிருக்கும். இயேசு உன்னை கூவி அழைக்கிறார். அக்கினியிலே நீ அழிந்து போகாதபடிக்கு, நரகம் உன்னை கொள்ளையிடாதபடிக்கு, பாதாளம் உன்னை விழுகாதபடிக்கு இந்த கிருபையை பற்றிக்கொள். இந்த கிருபையை அணைத்துக்கொள். இந்த சத்தியத்தை கூப்பிடு. வருந்தி லோத்து கேட்டான், ஆண்டவன்மாரே, என்னுடைய கூடாரத்தின் பக்கத்துமா என்ற முகத்தை திருப்புங்கள். ஆண்டவன்மாரே, என் கூடாரத்தின் நிழலுக்கு வாருங்கள். என் கூடாரத்திலே, என் வீட்டிலே தங்கியிருங்கள். இந்த ராத்திரி இந்த இயேசுவை, கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் இருக்கிற இயேசுவை பேதுருவை போல நீ வருந்தி கூப்பிடுவாயா? இந்த இயேசுடைய கூடாரத்தில் வந்து தங்கட்டும். இந்த கிருபை உன்னை நோக்கி வரட்டும். உன்னோடு கூட அன்புள்ள இயேசு இந்த ராத்திரி பேசிக் கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். நீ நம்பி இருக்கிற எல்லாம் நஸ்வரமாய்ப்போம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீ அடியாதபடிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய். அவருடைய பாதத்தை முத்தம் செய். ஒரு பயங்கரம் வருகிறது. ஒரு பயங்கர காலம் வருகிறது.
உலகம் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது ஐயா. பேதுரு அப்போஸ்தலன் சொன்னதான வார்த்தைக்கு வார்த்தை, எழுத்துக்கு எழுத்து பூமியிலே நிறைவேற போகிறது. வேதத்திலே சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடிந்திருக்கிறது. சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகிறது. அதிலே ஒன்றுதான் இந்த பூமி வெந்துருகி போகுமா? அக்கினிக்கிரையா இந்த தேசம் வைக்கப்பட்டிருக்கிறதா? இதுவே மனம் திரும்பக்கூடிய நாட்கள். இதுவே நீ ரட்சிக்கப்பட வேண்டிய நாட்கள். இயேசுவை வருந்தி கூப்பிடு. என்னோட தங்கியிரும் ஆண்டவரே, எங்களை விட்டு கடந்து போகாதிரும் ஆண்டவரே, எங்களை விட்டு போய்விடாதிரும் ஆண்டவரே என்று நீ கூப்பிடு. கிருபையையும் சத்தியத்தையும் கூப்பிடு. மனம் திரும்பு. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று நீ ஞானஸ்நானம் பெறு. அப்பொழுது நீ பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவாய். மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 3 சிநேகிதர்கள் இல்லாவிட்டால் 3 அப்பம் என்கிற ஒரு உவமையை இயேசு சொல்லிக் கொடுத்தார். யோவானின் சீஷர்கள் ஜெபிக்க கற்றுக்கொண்டார்கள். இயேசுவிடத்திலே சீஷர்கள் ஜெபிக்க கேட்டார்கள். எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். Lord, teach me how to pray. நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும். அதற்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். வாசிக்க கேட்கலாம். 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் 5வது வசனத்திலிருந்து. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய் சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு கொடுப்பான் அல்லவா? 3 சிநேகிதர்கள். இந்த ஐயா ஒரு சிநேகிதர், இவர் ஒரு சிநேகிதன், நாங்க 3 பேரும் சிநேகிதர். திடீரென்று ஐயா, உங்க பேர் என்ன ஐயா? இந்த ஐயா ராபின்சன் பாஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டார். நடுராத்திரியில வந்துட்டார். இந்த ராபின்சன் பாஸ்டருக்கு அவருக்கு கொடுக்க ஒண்ணும் இல்லை. அவரை தாம் வீட்டில் வச்சுட்டு அவருக்கு சிநேகிதனாக இருக்கிற பாஸ்டர் ராபின்சனுக்கு சிநேகிதனாக இருக்கிற என்னிடத்துல வந்து கதவை தட்டுறார். ஐயா, என் வீட்டுக்கு ஒரு சிநேகிதன் வந்திருக்கிறான். அவனுக்கு முன்பாக வைக்கிறதற்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. 3 அப்பத்தை எனக்கு கடனாய் தாரும். எத்தனை அப்பம் வேணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் என்ன சொல்றேன்? கதவை பூட்டிட்டேன், பிள்ளைகள்லாம் தூங்குறாங்க. டோன்ட் டிஸ்டர்ப் மீ, என்னை தொந்தரவு செய்யாது. அவர் திரும்ப கதவை தட்டிட்டே இருக்கிறார். ப்ளீஸ், தயவு செய்து 3 அப்பத்தை தாரும். வசனம் சொல்லுகிறது, சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் கொடாமல் அவன் கெஞ்சு கேட்கிறதுனாலே, வருந்தி கேட்கிறதுனாலே கொடுப்பான் அல்லவா? இப்ப முதல் சிநேகிதன் அவர் யாருன்னா விசுவாசிகள். இந்த சிநேகிதன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. 3வது சிநேகிதன் யாருன்னா
பிதாவாகிய தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உவமையை படிச்சுட்டே வரும்போது கீழே சொல்றார், தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ அப்படி சொல்றார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளாதிருப்பது எப்படி? இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதை குறித்து இயேசு இந்த உவமையை பேசினார். நல்ல கவனிங்க. இந்த முதல் சிநேகிதன் நடுராத்திரியில வந்தான். இவர் இயேசுக்கு அடையாளம். நாம இயேசுநாதர்கிட்ட எப்பவும் வரலாம். வரலாமா வரக்கூடாதா? பேச மாட்டேங்கிறீங்களே. இப்ப இருக்கிற சில பாஸ்டர்மாரெல்லாம் போர்டு வச்சுட்டாங்க, பாஸ்டரை சந்திக்கும் நேரம். கார்பரேஷன் இல்லையா, டாக்டர் பாவம், அவன் கஷ்டப்பட்டு பிஹெச்டி படிச்சு டாக்டரேட் பண்ணி, நம்ம ஆட்கள் கையெழுத்து போட தெரியாமலேயே டாக்டர் பட்டம் வாங்கிடுறாங்கய்யா. டாக்டர், ரெவரண்ட். ஒரு பையன் +2 முடிச்சுட்டு ஒரு பிஇ படிக்கிறதுக்கு படுற பாடு இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ கஷ்டம். அதை முடித்து ஒரு எம்இ படித்து அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணாதான் டாக்டரேட். அவன் ஒரு ரிசர்ச் பண்ணி கொடுக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். சிலர் பிஹெச்டி பண்ணுறவங்க 2 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணலாம். அவங்க மாஸ்டர் ஒத்துழைக்கலைன்னா 4 வருஷமாக ஆகுது, 5 வருஷமாக ஆகுது ஒரு சஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு. ஆனால் நம்ம ஆட்கள் கை நாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 2000 ரூபா கொடுத்து டாக்டர் பட்டம் வாங்கி வச்சுக்கிறாங்கய்யா. ரெவரண்ட் டாக்டர். கேவலமாக இருக்கு சொல்கிறதுக்கு. நம்முடைய இயேசுவை நிக்கதோமு என்கிற மனுஷன் ராத்திரியிலே சந்திக்க வந்தான். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இவங்க ஜனங்களுக்காக ஜீவிக்கிறாங்களா, ஜனங்கள் இவங்களுக்காக ஜீவிக்கிறாங்களா தெரியல. இதை அறிந்தும் புரிந்தும் நாம் போய் கை கட்டிட்டு நிற்கிறோமே, நம்மளை என்ன சொல்றதுனே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதர்கிட்ட மட்டும் அப்பாயின்மெண்ட் இல்லாமலே எப்பவும் வரலாம் ஐயா. நைட் 1 மணிக்கு வரலாமா, 2 மணிக்கு வரலாமா? அதிகாலையில் வந்தீங்கன்னா அவரே உங்களை விசிட் பண்ண வந்துடுவார். அதிகாலையில் வந்து அவரே என்ன செய்வார், நம்ம தேடி வந்துடுவார். சரி, இப்போ அது வேண்டாம் நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு தானாய் அபிஷேகத்தை தர முடியாது. அவர் அப்பத்தை கொடுக்க அவருக்கு என்ன இல்லை, திராணி இல்லை. கொடுக்க என்ன இல்லை, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்ப இயேசு அதைதான் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொன்னார். நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். அப்ப இயேசு பரலோகம் போலனா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த இயேசு பிதாவிடத்திற்கு போய் பரிந்து பேசிட்டு இருக்கிறார். பிதாவே, இந்த அம்சி பட்டணத்திலே அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. என்னத்தை ஊற்றுங்க? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். 3 அப்பத்தை கொடுங்க ஆண்டவரே. அம்சியில ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க, தாகத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 அப்பத்தை கடனாய் கொடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பல விதங்கள்ல படிக்கலாம். இன்னொன்று, முதல் சிநேகிதன் விசுவாசிகளுக்கு அடையாளம், 2வது சிநேகிதன் ஊழியக்காருக்கு அடையாளம், 3வது சிநேகிதன் இயேசுக்கு அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியக்காரன் இயேசுவினிடத்தில் ஜெபித்து 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 எத்தனை அப்பத்தை வாங்கி கொடுக்கணும்? எத்தனை அப்பம் கேட்டான் சொல்லுங்க? 3 அப்பம். முதல் அப்பம் என்னன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அதுதானே படித்தோம். உங்களில் ஒருவன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? அப்ப பரிசுத்த ஆவியை கேட்டால் வேற ஆவியை தரமாட்டார், பரிசுத்த ஆவியை தான் தருவார். ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, சபைக்காக இந்த 3 அப்பத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சி 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 கேட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கி சபைக்கு கொடுக்கணும். 2வது அப்பம் என்னன்னா, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26 27 வசனம் படிக்கும்போது, மத்தேயு 15 26 27 கானானிய ஸ்திரீ வந்து இயேசுவிடத்தில் கெஞ்சினால்
பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. அப்ப பிள்ளைகளின் அப்பம் என்னது? தெய்வீக சுகம், தெய்வீக சுகம். அப்போ ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும்னா, வியாதி வந்த உடனே நீங்க உடனே டாக்டர் கிட்ட போயிருங்கன்னு சொல்லிடக்கூடாது. அப்படிப்பட்டவன் யார் இல்லை? ஊழியக்காரன் இல்லை. இந்த ஊழியக்காரன் இயேசுவினிடத்துல போய் கெஞ்சணும், ஆண்டவரே இந்த ஆத்துமாவுக்கு தெய்வீக சுகம் என்கிற அப்பம் தேவை, அந்த அப்பத்தை தாரும் ஆண்டவரே, அந்த அப்பத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே பரலோகத்தின் கதவை தட்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் தேவன் கடினமா இருந்தாலும் வருந்தி கேட்கிறது நிமித்தம் அந்த அப்பத்தை என்ன செய்வாராம்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, கொடுப்பார். மூன்றாவது கர்த்தருடைய தூது, இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தை. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும். பிரசங்கம் வேணுங்கிறதுக்காக கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து இருக்கக்கூடாது, யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகர் சனிக்கிழமை ராத்திரி ஆன உடனே யூடியூப்ல போய் உட்காந்துக்கிடுறான், கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு சூப்பரா இருக்கு இந்த பிரசங்கம், அப்படியே வந்து ஒரு 2 கதையெல்லாம் சேர்த்து டைம் பாஸ் பண்றதில்ல மினிஸ்ட்ரி. ஊழியம் என்றால் ஒரு ஊழியக்காரன் மேல் இருக்கிற சுமதலை என்னன்னா, நான் என்ன பேசணும் ஆண்டவரே, நான் என்ன தூது கொடுக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சபைக்கு ஏற்ற தூதை தாரும். பரலோகத்தின் கதவை போய் தட்டி 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 அந்த தூதை வாங்கி சபைக்கு நான் கொடுக்கணும் ஐயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப 3 அப்பத்தை கடனாய் வாங்கி தருவது, வருந்தி கேட்டு கெஞ்சி கேட்டு சபைக்கு வாங்கி தருவது ஊழியக்காரனுடைய வேலை. 3 அப்பம் என்னெல்லாம்? பரிசுத்த ஆவி, தெய்வீக சுகம், அப்புறம் கர்த்தருடைய தூது, கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி சபைக்கு என்ன செய்யணும்? அப்பத்தை வாங்கி என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கணும். அதனாலதான் 3 அப்பத்தை கேட்டான். கடனாய் தாரும், கடனாய் தாரும், அப்பத்தை கடனாய் தாரும். தேவ பிள்ளையே, உனக்காக கெஞ்சி பரிந்து பேசுகிற ஊழியக்காரன் உனக்கு உண்டா? அப்பத்தை கடனாய் கேட்கிறான். நீ இன்றைக்கு கேள், பரிசுத்த ஆவியாகிய அப்பத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, தெய்வீக சுகமாகிய அப்பத்தை தாரும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையாகிய அப்பத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒருவேளை உனக்கு கிடைக்காவிட்டால் உனக்காக வேண்டிக் கொள்கிற ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரனிடத்தில் அடைக்கலம் புகு. அந்த சபைக்குள்ள அந்த ஊழியக்காரன் கையில் அடங்கியிரு. அந்த ஊழியக்காரன் உனக்காக போய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி பரலோகத்தின் கதவை தட்டி அப்பத்தை வாங்கி தருவானையா. அந்த அப்பத்தை புசித்து நீ ஆத்துமாவில வளரணும், நீ ஆத்துமாவில வளரணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வருந்தி கேட்டா. முதல்ல வருந்தி கேட்டது 3 பாயிண்ட் பேசியிருக்கிறேனே. வருந்தி கேட்டது யார்? பேச மாட்டேங்கிறீங்களே, மறந்துட்டீங்களா? எம்மா ஊருக்கு போனேன், என்ன கேட்டாங்க? எங்களோடு தங்கிரும். 2வது வருந்தி கேட்டது யார்? லோத்து. இப்பவே மறந்துட்டீங்களே. 2வது கேட்டது யார்? என்ன கேட்டார்? என் வீட்டில் வந்து ராத்தங்க வேணும். அந்த 2 புருஷருடைய பேர் என்ன? கிருபையும் சத்தியம். 3வது ஒரு ஊழியக்காரன் பிதாவினிடத்தில் போய் 3 அப்பத்தை கடனாய் தாரும் என்று வருந்தி கேட்டா. நாமும் கேட்போம், அபிஷேகத்தை கேட்போம். வேற ஒன்றும் தேவையில்லை. அபிஷேகம் இல்லைன்னா எங்க போக முடியாது? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி. இந்த அபிஷேகம் இல்லைன்னா, இந்த அபிஷேகத்தின் முத்திரை இல்லைன்னா நீ பரலோகம் போக முடியாது. இந்த பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை வருந்தி கேட்டு நீ பெற்றுக்கொள்.
தெய்வீக சுகமாகிய அப்பத்தை கேள். இயேசு சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று இந்த அப்பத்தை வைத்திருக்கிறார். சுகம் என்கிற அப்பம். மூன்றாவது, வார்த்தையினால பிழைக்கிற வசனம். ஆண்டவரிடத்தில் கேள், வருந்தி கேள், கெஞ்சி கேள். என்னோட தங்கியிரும் ஆண்டவரே, என்னோட தங்கியிரும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை படிக்கும்போது, எலிசாவை போஜனம் பண்ண வருந்தி கேட்டார்கள். எலிசா தீர்க்கதரிசி. நம்முடைய இயேசுவும் தீர்க்கதரிசியா இருக்கிறார். அந்த கனம் பொருந்தின ஸ்திரீ போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். மேலே வீடு, ஒரு மெத்தை, ஒரு நாற்காலி, ஒரு குத்து விளக்கு, ஒரு மேஜை எல்லாம் போட்டுட்டு தீர்க்கதரிசியை இளைப்பாற பண்ணிட்டு போஜனம் பண்ண வருந்தி கேட்டா. நீங்களும் நானும் நம்முடைய தீர்க்கதரிசியோடு கூட போஜனம் பண்ண வருந்தி கேட்கணும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் கதவை தட்டுகிறார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட. அப்ப இயேசுவை போஜனம் பண்ண வருந்தி கூப்பிடணும். இந்த போஜனம் அப்படின்னு சொல்றது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ சித்தத்தை காட்டுகிறது, தேவ சித்தத்தை செய்வதை காட்டுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே, மத்தேயு 10:41 பேதுரு சொல்லுகிறார். வாசிக்கலாமா? நாமத்து நிமித்தம் Acts of Apostle chapter 10 verse 41. அப்போஸ்தலர் 10:41. ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல், எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு, மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும், அவரோடு புசித்து குடித்தவர்களாகிய நாங்கள் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய. போதும். பேதுரு சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்த இயேசுவோடு நாங்கள் என்ன செய்தோம்? புசித்து. சத்தமா சொல்லுங்களேன். மலையாளத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. யாருன்னா மலையாள பைபிள் வச்சிருக்கீங்களா? புனர்த்தானப்பட்ட இயேசுவினோடு தின்னு குடிச்சவர்களாகிய நாங்கள், உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட தின்னு குடித்தவர்களாகிய நாங்கள். அப்படியானால் பேதுரு அப்போஸ்தலன் இந்த பூமியில் இருக்கும் போதே உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட பந்தி இருந்தான். எப்போ பந்தி இருந்தான்? 21ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்திலே திபேரியா கடலிலே பேதுரு வலை வீசும்போது இயேசு கேட்கிறார், பிள்ளைகளே பசிக்கிறது, புசிக்க ஏதாகிலும் உண்டா? வாருங்கள் புசிப்போம். இந்த 21ஆம் அதிகாரம் படிக்கும் போது எனக்கு அழுக வரும். Come and dine with me. என்னோட வந்து போஜனம் பண்ணு. இது எதை காட்டுகிறது தெரியுமா? இந்த போஜனம் தேவ சித்தத்தை காட்டுகிறது. என் சித்தத்தை செய். தேவ சித்தம் செய்வதற்கு நம்ம வருந்தி கேட்கிறோம். என் சித்தம் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும். கண்களை மூடலாமா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்களா? வருந்தி கூப்பிடலாமா? இயேசுவை கூப்பிடலாமா? எத்தனை பேர் கூப்பிட போகிறோம்? Come on, close your eyes. கூப்பிடுவோம். என்னோட தங்கியிரும் ஆண்டவரே, என்னோட தங்கியிரும் ஆண்டவரே. கிருபையே, சத்தியமே, என்னோட தங்கியிரும். என் கூடாரத்தில் தங்கி இருக்கட்டும். 3 அப்பத்தை எனக்கு கடனாய் தாரும்.
இயேசுவை கூப்பிடும், வாரும் ஆண்டவரே, என்னோட போஜனம் பண்ண வாரும், எங்களோடு போஜனம் பண்ண வாரும் இயேசுவே, நான் உம்மோடு போஜனம் பண்ணட்டும், நீர் என்னோடு போஜனம் பண்ணும். இயேசுவை கூப்பிட எத்தனை பேர் கூப்பிட போகிறோம்? ஹல்லேலூயா.